Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 days சேலஞ்சோட டே 14. குழிப்பை நேரம் எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 minutesல செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து கடாய் எடுத்துருக்கேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்கூல் விட்ட வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்காக பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து நான் போட்டுக்கிறேன். வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து இந்தளவுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆனியன் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா குழிப்பை நேரம் சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட வந்து போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி தோசையை கூட போட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா தோசை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோடா உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சோடா உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான பேட்டரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி தோசையாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம். இப்போ வந்து குழிப்பை நேர சட்டி வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா குழியிலும் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் வந்து ஆயிலுக்கு பதிலாக வந்து கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். எல்லா குழியிலையும் பார்த்திங்கன்னா ஊற்றிக்கோங்க. ஒரு 3/4 குழி அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும், இல்லைன்னா உள்ளெல்லாம் வேகமாகிடும். லிட் இருந்துச்சுன்னா மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குயிக்காக வெந்துடும் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து திருப்பிக்கோங்க. 2 சைடு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 சைடு நல்லா பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் நல்லா வெந்து வர்றதுக்காக. இந்த மாதிரி குத்தி பாருங்கள், எதுவும் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுட சுட குழிப்பை நேரம் ரெடி. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எடுக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக வருது. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் சூப்பராக நல்லா வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.